ஹாய் கைஸ், இன்றைய காலகட்டத்தில் பெற்றவங்க பிள்ளைகளை பார்த்து பயந்துட்டு வாழ்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அது எப்படி சரி செய்யலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். யாருன்னா யோசிச்சுருக்கீங்களாங்க, எதுக்காக இந்த நிலைமை நமக்கு வந்ததுன்ட்டு? அதிக செல்லம் கொடுக்குறோம். ஒரே ஒரு குழந்தைன்றதுனால அதிகமாக செல்லம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி தரோம். இதற்கு காரணமாக நம்மளோட குற்ற உணர்வுன்னு சொல்லலாம். ஏன்னா போதிய நேரம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒதுக்கறதில்லை. அதை ஈடுகட்டவே அவங்களோட பிடிவாத்துக்கு நம்ம அடிமையாகிறோம். இன்னொரு காரணமாக என்ன சொல்லலான்னு பார்த்தா மிரட்டல்கள். நாம் நம்ம பிள்ளைகளை மிரட்டினா குழந்தைங்க நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் நமக்கு இருக்குது. அதனாலே அவங்க கேட்டதையும் கேட்காதையும் சேர்த்து செய்கிறோம். இன்றைய காலகட்ட குழந்தைகள் ஒப்பிடுறாங்க. மற்ற குழந்தைங்களோட தன்னை ஒப்பிட்டு நீங்கள் இதை பண்ணீங்களா, அவங்க அதை பண்ணாங்கன்ட்டு ஒப்பிடுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. இதனால் இந்த நிலைமையை நம்ம எப்படி சரி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? ஒரு 10 வழிகள் மூலமாக. நேரடி உரையாடல். தினமும் செல்ஃபோனை தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு காலவர் பசங்க கூட மனசு விட்டு பேசுங்க. அவங்க கூட விளையாடுங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம நோ சொல்ல பழகுங்கள். நியாயமற்ற கோரிக்கைகளுக்கு அன்பாக ஆனால் உறுதியாக இல்லை என்று மட்டும் சொல்லுங்கள். அவங்களுக்கு இல்லை என்பதையும் புரிய வைக்க வேண்டும். வீட்டுக்குள்ளேயே சில அடிப்படை விதிகளை பின்பற்றுங்க. பெற்றோராகிய நாமும் பின்பற்றினாதான் நம்ம பிள்ளைகளும் சேர்ந்து பின்பற்றுவாங்க. ஒழுக்கம் கட்டாயம் அவசியம். வீட்டோட வேலை எல்லாத்தையும் தானே இழுத்து போட்டு செய்யாமல் பகிர்ந்து கொடுங்க. பிள்ளைகளுக்கு சில வேலை, தகப்பருக்கு சில வேலைன்ட்டு பகிர்ந்து கொடுங்க. உழைப்போட அருமை பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கணும். பிள்ளைகளிடம் கட்டாயம் நட்பு கலந்த கண்டிப்பு இருக்கணும். பெற்றவங்க நாம் நண்பனாக பழகுங்க. எல்லையை தாண்டினா கட்டாயம் கண்டிப்பு அவசியம் காட்ட வேண்டும். உங்கள் குழந்தைங்க செய்ய நல்ல விஷயங்களை மற்றவங்க முன்னாடி கட்டாயம் பாராட்டி ஊக்கப்படுத்துங்க. அது அவங்களுக்கு பெருமையாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பகிரும் பண்பை ஊட்டி வளர்த்து விடுங்கள். அந்த பகிரும் பண்பானது அன்பை மட்டுமே பிரதானமாக கொண்டிருக்கும். எந்த ஒரு கோபத்தை அவங்களுக்கு இடம் இல்லாமல் பார்த்துக்கோ. நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு தர மரியாதையை பார்த்தே பிள்ளைகளும் உங்களை மதிக்க கற்றுக்கொள்வாங்க. பிள்ளைகள் மட்டும் மதிப்பு தரணும்னு நினைக்காதீங்க, நீங்களும் மரியாதையை தாங்க. பிள்ளைகளுக்கு கட்டாயம் பொறுமையை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் கோபப்படும் போது நீங்களும் கோபப்படாதீங்க. அவங்க அமைதியான பின்பை நிதானமாக அவங்களுக்கு புரிய வைங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றத. பிள்ளைங்க எதனா தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களோட தப்புக்கு பொறுப்பு அவங்க தான் ஏற்றுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஓடி போய் காப்பாற்றாதீங்க. எந்த ஒரு குழந்தையும் விழுந்தால் தான் எழுந்துக்க முடியும், விழாதையே எழுந்துக்க கற்றுக்காது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.